வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. நாங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக சொந்த ஊருக்கு எங்கள் ஃபேமிலியோடு போகிறோம். திருப்பூர்லேருந்து கிளாப்பாக்கம் பஸ் ஏறி இருக்கோம். பாருங்கள், எங்கள் பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. பாருங்கள், இந்த பஸ்ஸில் அப்படியே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மிதக்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த பஸ்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் பஸ்ஸில் கிளம்பி போகிறோம். இங்கே இறங்கிட்டோம். இதுதான் கிளாப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்தது. பாருங்கள், இந்த தர பாருங்கள், ரொம்ப பளபளப்பாக இருக்குது. நாங்கள் இறங்கின உடனே எங்களை பிக்கப் பண்ணதுக்கு அங்கே ஃப்ரீ பஸ் மாரி ஒன்று இருந்தது. அதில் நாங்கள் ஏறி உக்காஞ்சிக்கிட்டோம். இன்னொரு ஃபேமிலியும் ஏறி உக்காஞ்சாங்க. ஆனால் அவங்க உட்கார வைக்கல. ஒரு ஃபேமிலி தான் ஏறணும், வெயிட் அதிகமாகிடும் சொல்லிட்டாங்க. ஏறி அங்கேருந்து பஸ் ஸ்டாப் இறங்கிட்டோம். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் எஸ்கலேட்டரில் ஏறத்துக்கு போனான். நான் அவனை திட்டி வர வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போட்டிருக்காங்க நடப்பாதை, எந்தெந்த பஸ்ஸு எங்கெங்கே நிற்குன்னு சொல்லிட்டு 1, 2, 3ன்னு நடப்பாதை போட்டிருக்காங்க. எங்கள் பஸ்ஸு நடப்பாதை 6, 7 சொல்லிட்டு இருந்தது. அங்கே தான் நான் போய்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏர்போர்ட் மாரி இருக்குது. எங்கள் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கங்கே டான்ஸ் ஆடத்தோம். அப்புறமேட்டுக்கு எங்கள் பையன் வீட்டில் சாப்பிடல, இங்கே தான் இட்லி சாப்பிட்டான். எங்கள் பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். இவங்க தான் சஞ்சனா. எங்கள் பையன் பேர் வெற்றிவேலு. இது பார்த்திங்கன்னா என்னென்ன புதுசாக தெரியுது பாருங்கள். இது தானியங்கி மஞ்சப்பைங்க. இதில் நம்ம 10 ரூபீஸ் காயின் கொடுத்தா ஒரு பை வரும். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதை பார்க்குறோம். அப்படியே எங்கள் பொண்ணு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பை எடுத்துன்னு போகலனா கூட இந்த தானியங்கி பை நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க. நல்லா தான் இருக்குது பை பார்க்குறதுக்கு. நாங்கள் போய் இறங்கினோடனே ஒரு 1/2 hour அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுக்கின்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். பொறுமையாக தான் பஸ் ஏறணும். இதுதாங்க தானியங்கி மஞ்சப்பை. அது பாருங்கள், அவன் காலையில் சாப்பிடல. நாங்கள் எல்லோரும் இங்கே வீட்டிலே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். அவன் வேணான்ட்டான். அதனால் அவனுக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுத்தோம். இங்கே பாருங்கள், இந்த காயின் போடுற இடத்துல நம்ம 10 ரூபீஸ் போட்ட உடனே அது பேக் வெளியே வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், மஞ்சள் பைன்னு போட்டிருக்கு. ஆனால் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பை தான். நான் ஒரு டீ மட்டும் போதும்னு சொல்லிட்டு நல்லா சூடாக வாங்கி குடிச்சிட்டேன். எங்கள் மாமியார் பாதாம் மில்க்கு ஒன்றுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி குடித்தார். எல்லோரும் அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கினாங்க. அப்புறம் எங்கள் பாப்பா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினியா? ஐஸ்கிரீம் வாங்கினாங்களாம். நான் மறந்துட்டேன், அவங்க சொல்கிறாங்க. இதாங்க அந்த பை. நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்க. பாத்ரூம்லேருந்து எல்லாமே க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு உண்டான வசதிலாம் கூட, தங்கும் அறைகள்லாம் கூட கட்டி வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிறத நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போலூர் பஸ் ஏறிட்டோம். எங்கள் பையன் ஜன்னல் வாரம் தான் உட்காருன்னு சொல்லிட்டு அவன் சீட்டை பிடிச்சிக்கினாங்க. நான் சென்டர் உக்காந்தினேன், எங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உக்காந்தினாரு. ரொம்ப ஓட்ட பஸ்ஸு. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரை கூட சஞ்சனா உக்காந்துக்கினாங்க, எங்கள் மாமனார் உக்காந்துக்கினாங்க. ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க சொன்னால் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் போகும்போதே நிறைய ஸ்நாக்ஸ் விட்டாங்க. பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கினே போனோம். பஸ்ஸில் போகிறது இன்னொரு என்ஜாய்மெண்ட் என்னென்னா, நாங்கள் இது வாங்கி சாப்பிட்றதுக்காகவே நல்லா என்ஜாய் பண்ணிக்கின்னு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கின்னு போனால் நல்லா டைம் போகிறதே தெரியாது. பாருங்கள், இந்த பெஞ்சல் புயலில் பெஞ்ச மழை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஏரி எல்லாமே ரொம்பிட்டு இருக்குது பாருங்கள்.
எது வரைக்கும் முடிஞ்சு. இது வந்து செங்கல்பட்டு பாலாறுங்க. பெஞ்சல் புயலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியும் வந்து நிரம்பி வழியுதுங்க. நாங்கள் முன்ன போன பொங்கலுக்கு பார்க்கும்போது எல்லா ஏரியும் வந்து காஞ்சி மணலாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா மொத்த ஏரியிலுமே தண்ணி நிரம்பி வழியுது பாருங்கள். எங்கள் நேட்டிவ் வந்து திருவண்ணாமலைங்க. இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு 6 hours ஆகும். ஒரு 1 day ஆகிடும் நாங்கள் போகிறதுக்கும், மறுபடியும் வரத்துக்கும் 1 day ஆகும். அதனாலே நாங்கள் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் ஊருக்கு போவோம். பொங்கல், தீபாவளி அந்தமாரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் நாங்கள் ஊருக்கு போவோம். பொங்கலுக்கு வந்து நாங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்போம்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ஊருக்கு போவோம். அதே மாதிரி எதனா காது குத்து ஃபங்க்ஷனு, மேரேஜ் ஃபங்க்ஷனு அந்தமாரி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஊருக்கு போவோம். அப்பப்போ குழந்தைங்கள வந்து லீவ் போட்டு ஊருக்கு போகக்கூடாதுன்றதுக்காகவே நாங்கள் வந்து மோஸ்ட்லி அதிகமாக லீவ் போட்டு போகணும்னு சொல்லிட்டுக்காக நாங்கள் வந்து ஊருக்கு போக மாட்டோம். எதனா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா போலூருக்கு வந்துவிட்டோம். எல்லோருக்கும் பசிக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உக்காந்துங்க. மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பஸ் ஏறிட்டோங்க. அது ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த பஸ்ஸில் வீடியோலாம் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் எங்கள் ஊரில் போயிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் பாருங்கள்.